Hi friends, welcome to VividTech. உங்கள் மொபைலில் ஃபேமிலி லிங்க் ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து நம்ம பிள்ளைகள்கிட்ட வந்து நம்ம மொபைல் ஃபோன் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது ஆன்லைன் கிளாஸ் சில தேவைகளுக்காக வந்து நம்ம பிள்ளைகள்கிட்ட வந்து மொபைல் ஃபோன் வந்து கொடுத்துருக்கோம். அப்படி மொபைல் ஃபோன் கொடுத்துட்டு அந்த ஃபோனை எப்படி நம்ம ஃபோனை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது அவங்க என்னென்ன ஆப் வந்து மொபைலில் யூஸ் பண்ணணும், எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணணும், என்னென்னத்தை பார்க்குறாங்க, என்னென்னத்தை செய்கிறாங்க அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆப் தான் ஃபேமிலி லிங்க் ஆப். இந்த ஆப் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணாத யார் இருப்பீங்கன்னா இருந்தால் கண்டிப்பாக வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை வந்து ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் ஃபேமிலி லிங்க் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி ஓப்பன் ஆகுனாலுமே ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற மாதிரியான ஒரு எரர் மெசேஜ் காட்டி ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடுது. இல்லாட்டி ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இல்லாட்டி ஃபேமிலி லிங்க் ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால் வந்து உங்கள் பிள்ளைகளோட மொபைலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, சில ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா? அந்த நான் விக்னேஷ், மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணி இதில் சர்ச் பாரில் ஃபேமிலி லிங்க் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணிவிட்டு அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே அந்த ஆப்பில் உள்ள புது ஃபீச்சர்ஸ் எதுவுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதோட அந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து இந்த ஆப்பில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்கள் பிள்ளைகளோட மொபைலில் இருக்க இந்த ஆப்பையுமே அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த மொபைலில் லோட் ஆகிக்கொண்டு இருக்குது. லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் ஃபேமிலி லிங்க் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்து இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டெலிட் பண்ணி கிளியர் டேட்டா கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு உங்கள் மொபைலில் ஹோம் பேஜுக்கு போயிட்டு ஃபேமிலி லிங்க் ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப என்ன மாதிரி ஓப்பன் ஆகுச்சோ அதே மாதிரியான கண்டிஷனில் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்து வந்து இந்த ஃபேமிலி லிங்க் ஆப்பை வந்து கனெக்ட் பண்ணி கொள்ளுங்கள். கனெக்ட் பண்ணிட்டு மோஸ்ட்லி செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப் மூலமாக இந்த இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த ஸ்டெப்பும் ஒர்க் அவுட் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலை ஒர்க்கை ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே நம்ம மொபைல் வந்து ஸ்ட்ரக் ஆகும், ஃப்ரீஸ் ஆகும். இப்படி ஸ்ட்ரக் ஆகி ஃப்ரீஸ் ஆகுறனாலுமே நம்ம மொபைலை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸ் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸில் ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்காக நீங்கள் உங்கள் மொபைலை ஒர்க்கை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா வந்து செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவுமே இந்த இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த ஃபேமிலி லிங்க் ஆப் சம்மந்தமான ஏதாவது ஒரு டுட்டோரியல் தேவைப்படுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணுவோம். தேங்க்யூ.